ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சால்ட்ஸ் ரிலேட்டடாக, ஸோ அது மட்டும் இல்லாமல் கால்சியம் ரிலேட்டடாக வர கொஸ்டின், அதாவது சோடியம் பைகார்பனேட், சோடியம் கார்பனேட், வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா, அதனால் என்னென்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஜிப்சம், ஸ்லேக் லைம், கால்சியம் கார்பனேட், இந்த மாதிரி இருக்க எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஜை நீங்கள் தரவாக வச்சுருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் இருக்க பேஜ். பட் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு உள்ளே போகணும். அதாவது என்ன அப்படின்னா லைம் வாட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு மில்கியாக இருக்கும். இந்த மாதிரி வர்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட்குள்ளே தான் வரும். கால்சியம் கார்பனேட்டை நீங்கள் ஒரு காமெடி வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. CaCO3 அப்படின்னு சொல்லுவாங்க, ககோ3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்னாலே அது லைம் வாட்டர் ரிலேட்டடாக வர்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ லைம் வாட்டர் வெள்ளையாக இருக்கிறது காரணம் கால்சியம் கார்பனேட் தான். இதை CaCO3ன்னு சொல்லுவாங்க. இந்த கால்சியம் கார்பனேட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சாக்கு, மார்பிள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம், CaCO3ன்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு நியூட்ரலைஸ்டு ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரலைஸ் ஆசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து ஸ்லேக்டு லைம் பொறுத்த வரைக்கும் CaOH2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லேக்டு லைமோட இன்னொரு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸ்லேக்டு லைம்னாலும் கால்சியம் ஹைட்ராக்சைடுனாலும் ஒன்று தான். கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது லைம் வாட்டரை மில்காக வச்சுருக்கிறதுக்கு உங்களுக்கு அது வந்து கால்சியம் கார்பனேட்டு காரணம். அதாவது பால் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கால்சியம் கார்பனேட் தான். உங்களுக்கு ஸ்லேக்டு லைம்னு வந்தாலே, லைம் வாட்டர்னு வந்தாலே அது எல்லாமே லைம் வரனாலே அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லேக்டு லைமில் தான் வரும். அதனால தான் உங்களுக்கு லைம் அப்படிங்கிறதே எங்கள் லைம் வாட்டர்னு கொடுத்துருப்போம். ஸோ லைம் வாட்ரு உங்களுக்கு மில்கியாக ஒயிட்டாக இருக்கிற காரணம் கால்சியம் கார்பனேட், அதில் கால்சியம் இருக்கனால தான். ஆனால் உங்களுக்கு இந்த லைம் வாட்டர் அப்படிங்கிறது ஸ்லேக்டு லைமில் இருந்து தான் வர்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த ஸ்லேக்டு லைம் வேறு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற அந்த ஒயிட் வாஷில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லைம்னாலே அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லேக் லைம் தான், அது கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவிக் லைம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த குவிக் லைமை CaOன்னு சொல்லுவாங்க. இந்த CaOவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. இந்த கால்சியம் ஆக்சைடு தான் சிமெண்ட் வந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த CaO தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறப்போ, அதாவது தண்ணியோட CaOவை ரியாக்ட் பண்ணி ஹீட் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு குயிக் லைம் வந்து கொடுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து CaOங்கிறது குயிக் லைம்ங்கிறது கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாட்டரோட இது வந்து இந்த குயிக் லைமை போட்டிங்க அப்படின்னா தண்ணியோட வேகமாக அப்படியே ரியாக்ட் ஆரம்பிக்கும். விகோர்ஸ் அதாவது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ரியாக்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் சுண்ணாம்பு தண்ணி ஊற்றுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொதிக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஜிப்சம்லேருந்து எடுப்பாங்க. அவங்கள்ட்ட அதுவே கேட்கலாம், ஜிப்சம்லேருந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுக்காங்களா இல்லை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லேருந்து ஜிப்சம் எடுக்காங்களா, உங்களுக்கே கன்ஃபியூஷன் இருக்கும். ஜிப்சமில் இருந்து தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுக்காங்க. இதை வந்து 1 டிகிரி செல்சியஸில் கொளுத்துவாங்க. அதாவது எப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் வந்து இது பண்ணுவாங்க. அதை 370Kன்னு சொல்லுவாங்க, 373Kன்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி பார்ப்போம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை POPன்னு போட்டிருக்கேன். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா CaSO4.H2O. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து ஒவ்வொருக்கு எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஜிப்சம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ஜிப்சமில் இருந்தால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுக்காங்கன்னு. அடுத்து ப்ளீச்சிங் பவுடர், இதோட ஃபார்முலா வந்து CaOCl2. இதில் நடுவில் O இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடரோட ஃபார்முலா நடுவில் O இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடர் உங்கள் மைண்டுக்கு வந்தாலே அது வந்து குளோரின் கேஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும், குளோரின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து வாஷிங் சோடா. நம்ம ஆல்ரெடி இது நிறைய டைம்ஸ் படிச்சிருவோம், வாஷிங் சோடா. ஸோ அதுபோக வந்து பேக்கிங் சோடாலாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு எடுத்து மறக்காது. வாஷிங் சோடா அப்படிங்கிறத சோடியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாஷிங் சோடாவை போராக்ஸ்னு சொல்லலாம், சோடியம் கார்பனேட்டை போராக்ஸ்னு சொல்லலாம். போராக்ஸுங்கிறது ஒரு எலமெண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Na2CO3.10H2O. அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க வாஷிங் சோடாவுக்கு மொத்தம் வந்து எவ்வளோ வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10 வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா இது எல்லாமே வந்து சால்ட்டு தான். சால்ட் எப்பயுமே பேஸில் தான் வரும். ஸோ அதனால் எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு சால்ட் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்கான ஒரு பேஸில் தான் இருக்கும். ஸோ 10 வாட்டர் மாலிக்யூல்ஸுங்கிறது வாஷிங் சோடா. பேக்கிங் சோடாங்கிறது NaHCO3ன்னு வரும், இதுவுமே ஒரு பேஸ் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா குக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஏதாச்சும் கையில் வந்து அந்த ஃபார்மிக் ஆசிட், அதாவது எறும்பு ஏதாச்சும் கடிச்சிருச்சு இல்லை தேனி ஏதாவது கொட்டிடுச்சுன்னா அந்த ஃபார்மிக் ஆசிடுக்காக வந்து அந்த பேக்கிங் சோடா போடுவாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆன்டாசிடாக யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். பேக்கிங் பவுடர் அப்படிங்கிறது வந்து பேக்கிங் சோடா ப்ளஸ் ஆசிட் சால்ட்டை சேர்க்குறப்ப தான் அந்த பேக்கிங் பவுடர் வரும். அதாவது பேக்கிங் சோடா அப்படிங்கிறதும் பேக்கிங் பவுடருங்கிறது வேறு. ஸோ அதனால் அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த பேக்கிங் பவுடரை பேக்கிங் சோடாவிலேருந்தும் ஆசிட் சால்ட்டை சேர்த்து தான் உங்களுக்கு இந்த பேக்கிங் பவுடர் வருது. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பேஜ் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம்.
ஸோ நான் அந்த பேஜ் எதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு முடித்தேன் அப்படின்னா, அதில் சொல்ல வரது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்து என்ன சொல்ல வராங்கிறதே புரியும். அதாவது ஸ்லேக்கட் லைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. எங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சால் தான் அடுத்து அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்ல வர்றது உங்களுக்கு ஸ்லேக்கட் லைம் புரியும். அதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு சோடியம் குளோரைடு, இந்த சோடியம் குளோரைடுங்கிறது நம்ம நார்மலாக உப்பு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ NaCl, அதுதான் வந்து சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சோடியம் பைகார்பனேட், இந்த சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது தான் பேக்கிங் சோடா, அதோட ஃபார்முலா தான் NaHCO3 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சோடியம் கார்பனேட், இந்த சோடியம் கார்பனேட் இப்போ படிச்ச வாஷிங் சோடா, இது போராக்ஸ் அப்படிங்கிற பார்த்தோம். Na2CO3.10H2O. நல்லா தெரிஞ்சுக்கணும், இதில் 10 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. இது நல்லா பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இது வந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்லுவாங்க, அதான் CaSO4.H2O அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரை ஐஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பனிக்கட்டி இருக்குது அப்படின்னா அந்த பனிக்கட்டி வந்து டோட்டலாக கார்பன் டை ஆக்சைடோட சாலிட் ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனிக்கட்டி. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வாட்ரு அப்படி இப்படின்னு, ஆனால் இது வந்து கார்பன் டை ஆக்சைடோட ஒரு ஃபார்ம் தான். ப்ளீச்சிங் பவுடர், நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ளீச்சிங் பவுடர்னால் உங்களுக்கு குளோரின் ஞாபகம்னுட்டு. இங்கே ப்ளீச்சிங் பவுடரோட ஒரு கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஸோ அதாவது வந்து உங்களுக்கு வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா, அது போக வந்து அந்த NaClக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சால்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது உங்களுக்கு சோடியம் ரிலேட்டாக வரும், அடுத்து எல்லாமே வந்து கால்சியம் ரிலேட்டாக வரும். ஸோ அடுத்து வந்து ப்ளூ விட்ரியோல், இந்த ப்ளூ விட்ரியோல்னு சொல்கிற எல்லாமே காப்பர் சல்பேட் தான். ஸோ காப்பர் சல்பேட்டை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து குளோரோஃபார்ம்ங்கிறது டைக்ளோரோமீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, குளோரோஃபார்ம்ங்கிறது. ஸோ இதை வச்சு அந்த மயக்கம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதான் ஸோ அந்த காப்பர் சல்பேட்டோட ஃபார்ம் வந்து CaSO4.H2O. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி குளோரோஃபார்முக்கு வந்து ட்ரைக்ளோரோமீத்தேன் CHCl3. இங்கே ட்ரைன் வந்தாலே கண்டிப்பாக 3 இருக்கும், குளோரின் வந்து 3 இருக்குது, CH வச்சுக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது காஸ்டிக் சோடா, அது NaOHன்னு சொல்லுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடை காஸ்டிக் சோடா NaOHன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்லேக்கடு லைமை உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது தான் ஸ்லேக்கடு லைம், பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சோடியம் பைகார்பனேட்டோட யூஸ்பிளேஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து பேக்கிங் சோடான்னு அதை சொல்லுவாங்க, NaCO3ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ கையில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் எறும்பு ஏதாவது கடிச்சிருச்சு, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் தேனி கொட்டிருச்சு அப்படின்னா அதில் ஃபார்மிக் ஆசிட் இருக்கும், அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக பேக்கிங் சோடா வந்து நம்ம கையில் போடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், பேக்கிங் சோடா வேறு, பேக்கிங் பவுடர் வேறு. ஸோ அடுத்து இது ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் யூஸ் பண்ணாங்க, அதாவது மில்க் அசிடிஃபிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபுல் நேமே பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். NaHCO3ங்கிறது உங்களுக்கு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். உங்களுக்கு ஆப்ஷனில் ஒரு சில டைம் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டே கொடுப்பாங்க அந்த பேக்கிங் சோடாவுக்கு. அப்போ நீங்கள் கரெக்டாக ஆப்ஷன் அடிக்கணும். அசிடிட்டி அப்படிங்கிற வார்த்தை, அசிடிட்டியை வந்து கரெக்டாக நார்மலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து சோடியம் கார்பனேட், இது வந்து வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க, Na2CO3. இது கிளாஸு, பேப்பரு, சோப்பு, இந்த 3மே ரொம்ப முக்கியம். கிளாஸு, பேப்பர், சோப் தயாரிக்கிறதுக்கு வாஷிங் சோடா வந்து யூஸ் பண்ணுறாங்க. போராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன வாஷிங் சோடாவை. இதில் 10 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. அடுத்து கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் வாட்டர், இதுக்கு வந்து உங்களுக்கு வாஷிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க, ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்க, காப்பர் சல்பேட் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து இது வெரி இம்பார்ட்டன்ட், ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், வாட்டரோட அந்த கடினத்தன்மையை வந்து இது பண்ணுறதுக்காக எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதாவது வந்து இதை பற்றி பார்க்கலாம். இதோட யூசஸ் வந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒயிட் ட்ரை பவுடர், ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ராக்சர்டு போனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டெக்கரேட்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்றும் இல்லை, ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். நீங்கள் வெள்ளை கலரில் மோஸ்ட்லி நம்ம ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்குலாம் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மூத்னஸ் ஆஃப் சர்ஃபேஸு அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதோட வாட்டர் மாலிகுல் பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் மாலிகுல் அங்கே H2O தான் இருக்குது அப்படின்னா ஃபார்முலாவில் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஜிப்சமில் தான் எடுக்காங்க. அதை நம்ம எடுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து 373K டிகிரி, அதாவது 373K இல்லாட்டி வந்து 100 டிகிரி செல்சியஸில் இது பண்ணுவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து கால்சியம் ஆக்சைடு. இந்த கால்சியம் ஆக்சைடுங்கிறது இது ஒரு ஃபுட் அடிட்டிவ், ஃபங்கிசைடு, இன்செக்டிசைடு, சிமெண்ட்டு, இந்த 4க்குமே வந்து இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த ஃபுட் அடிட்டிவ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அடுத்து ப்ளீச்சிங் பவுடர், இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், கண்டிப்பாக இது ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளீச் காட்டன் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் தெரியும். வாட்டர் பியூரிஃபிகேஷன், குளோரோஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க. எல்லோயிஸ் ஒயிட் பவுடர்னு சொல்கிறாங்க, அதாவது ப்ளீச்சிங் பவுடர்னால் எல்லோயிஸ் ஒயிட்டு, அதாவது உங்களுக்கு குளோரின் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க்ரீனிஷ் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஈக்குவேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ஸ்லேக்கடு லைம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படித்தோம் கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை குளோரினோட தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும். ஸோ அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க ப்ளீச்சிங் பவுடர் வந்து எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஸ்லேக்கடு லைமில் தான் கிடைக்கும்.
கால்சியம், அதாவது உங்களுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடில் தான் கிடைக்கி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரினோட ரியாக்டர் அப்போ. அடுத்து இந்த ஈக்குவேஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின், CaCO3 கால்சியம் கார்பனேட்டை CaCO3 கால்சியம் கார்பனேட்டை உங்களுக்கு COலேருந்து எடுக்குங்க. அப்போ இங்கேயே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு. ஸ்லேக்டு லைமும் ப்ளீச்சிங் பவுடரும் ஒரு ஜோடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சியம் கார்பனேட்டும், ஸோ நமக்கு வந்து இங்கே கால்சியம் ஆக்சைட்டும் ஒரு குரூப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கால்சியம் ஆக்சைட்டும் கக்கோ3 ஒரு குரூப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. தெர்மல் டீகம்போசன் ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்க. இந்த முக்கோணனால தெர்மல் டீகம்போசன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்து குயிக் லைம்ங்கிறது கால்சியம் ஆக்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குயிக் லைமோட இன்னொரு பேர் தான் கால்சியம் ஆக்சைட் CO. இது சிமெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அது போக ஃபுட் அடிட்டிவ்ல யூஸ் பண்ணுவாங்க, ஃபங்கிசைடில் யூஸ் பண்ணுவாங்க, இன்செக்டிசைடில் யூஸ் பண்ணுவாங்க, சிமெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மாதிரி ஒரு சால்ட் ரிலேட்டாக படிக்கிங்க அப்படின்னாலே, ஒரு மில்கி வாட்டர் இருக்குது அப்படின்னா அதை வந்து பால் மாதிரி காட்டுறதுக்கு வந்து என்ன கேஸ் வந்து இருக்கும் அப்படின்னா CO2 தான். நீங்கள் ஈக்குவேஷன் எது போட்டாலும் CO2 வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடர் ஆல்ரெடி சொன்னேன் குளோரின்லேருந்து எடுக்காங்கன்னு. அது CaOCl2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த குளோரினோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனிஷ் எல்லோ கலரு. அது போக உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடரோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோயிஷ் ஒயிட் கலர். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடர் மஞ்சள் கலரில் இருக்கும், குளோரின் வந்து உங்களுக்கு க்ரீனிஷ் எல்லோ கலராக இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த பேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஜிப்சமில் இருந்தால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுக்காங்கன்னு. அது என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 373K அப்படிங்கிறத நீங்கள் ஈக்குவேஷனை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 100 டிகிரி செல்சியஸ் தான் ஆப்ஷன் வந்துருக்கும். அதை கெல்வின்லேருந்து செல்சியஸ் மாற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கால்சியம் சல்பேட் டீஹைட்ரேட் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஜிப்சமுக்கு மொத்தம் 2 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு 1. ஸோ ஜிப்சம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது ஒரு செடிமெண்ட்ரி ராக்கு, அதாவது வந்து எரிமலை குழம்புலேருந்து வந்துச்சு அந்த கல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்லேக்டு லைம் ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஸ்லேக்டு லைம் அப்படிங்கிறது தான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கும் நம்ம வந்து இன்னொரு இதுக்கு லிங்க் இருக்குன்னு படிச்சிருந்தோம். அது என்ன அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடருக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க, CaOH2ன்னு சொல்லுவாங்க. அடுத்து காஸ்டிக் சோடா, இதை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லேக்டு லைமாக கால்சியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடாவை சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOHன்னு சொல்கிறாங்களா வச்சுக்கோங்க. CaSO4.2H2O. இந்த ஜிப்சமை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு CaSO4.H2O. இது போக வந்து ஒரு 3/2 H2O வந்து இது மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கலாம். ஹைட்ரேட்டட் லைம் அப்படிங்கிறது உங்களுக்கு கால்சியம், இது வந்து CaOH2ன்னு போட்டிருக்கோம், ஸ்லேக்கட் லைமாக வருது. அதாவது ஹைட்ரேட்டட் லைம்னு வந்தாலே அது ஸ்லேக்கட் லைம் தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட்டு. லைம்னு வந்தாலே அது ஸ்லேக்கட் லைம் தான். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம்ல தான். CaO அப்படிங்கிறது ஒரு அன்குவிஞ்ச்டு லைம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏதாச்சும் 4 பாயிண்ட் கொடுத்து CaOங்கிறது ஒரு அன்குவிஞ்ச்டு லைமான்னு கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்தோம். இது வந்து ஒரு குயிக் லைம். இது சிமெண்ட் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ட்ரையிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஃபுட் அடிட்டிவ் ஃபங்கிசைட்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இப்போ சாப்பாடுலாம் யூஸ் பண்ணுறோன்னா அதை ட்ரையிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான எலமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கால்சியம், மேங்கனீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான எலமெண்ட்டு. ஆனால் ஃப்ரீ எலமெண்ட்டு நம்ம நார்மலாக வெளியே பார்க்குறோம் அப்படின்னா அந்த இது வந்து நேச்சரில் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற என்னென்ன அப்படின்னா கால்சியம் ரொம்ப முக்கியம். கால்சியம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் நார்மலாக நம்ம எர்த்தில் போய் பார்க்கணும்னா அது கிடைக்காது. அபண்டன்ட் மெட்டீரியல், அதாவது வந்து அபண்டன்ட் எலமெண்ட். இந்த எலமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தெரியும். அதில் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன், இன்னொன்று சிலிக்கான். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எலமெண்ட்ஸில் அபண்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப பாசிட்டிவான சார்ஜ் எது அப்படின்னா கால்சியம். ரொம்ப பாசிட்டிவான சார்ஜ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளே கால்சியம் அதிகமாக இருக்குது. அதை கரெக்டாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களாலே நல்லா சக்ஸஸ் ஆக முடியும்னு வச்சுக்கோங்க. டூத் பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூரைடு. இது ஆல்ரெடி நம்ம எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டில் பார்க்குறப்ப இந்த ஃப்ளூரைடு வந்து டீத் சம்மந்தமாக வரும் அப்படின்னு படிச்சிருந்தோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சேர்க்குறாங்க. கால்சியம் கார்பனேட்டும் சேர்க்குறாங்க, ஏன்னா பல்லுக்கு கண்டிப்பாக கால்சியம் தேவை. மெக்னீசியம் கார்பனேட்டும் கண்டிப்பாக சேர்க்குறாங்க. ஆனால் இது 3மே வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து நான் சொன்னேன் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடர் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா அப்படிங்கிறது உங்களுக்கு சோடியம் பைகார்பனேட்டு. இந்த பேக்கிங் பவுடர் அப்படிங்கிறது சோடியம் பைகார்பனேட்டையும் டார்டாரிக் ஆசிட், அதான் நான் சொன்னேன் ஒரு ஆசிட் சால்ட்டை வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டையும் சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு பேக்கிங் பவுடர் வந்து கிடைக்கும். பேக்கிங் பவுடரில், அதாவது உங்களுக்கு பேக்கிங் சோடாவில் இருந்தால் பேக்கிங் பவுடர் எடுக்காங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்கலைன் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோனியம், பேரியம், ரேடியம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அல்கலைனில் வரும். இதோட நம்பர் வந்து 20 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது வந்து அல்கலைன், அதாவது லைனில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். லைனில் நிற்காங்க. அதாவது எதுக்கு லைனில் நிற்காங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி லைனில் நிற்காங்க. எல்லோரும் வந்து ஒரு வரிசையாக நிற்காங்க. அந்த வரிசையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வரிசையாக நிற்காங்க. ஸோ அந்த வரிசை எங்கே போகுது அப்படின்னா பாருக்கு போகுது. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். அதாவது வந்து எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அல்கலைன் லைனாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்காங்க. 2வது பார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிற்காங்க. ஸோ 3வது வந்து மேக்னீஸ், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னீஸ் சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சாக்கோ பார் மாதிரி இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் எல்லோரும் கொடுக்குறாங்க.
ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் கால்சியம், அதாவது அதை சாப்பிட்டோன்னே கொஞ்சம் கால்சியமாக இருக்காங்க. கால்சியம்னா நம்ம ஆல்ரெடி படித்தோம் பாசிட்டிவான சார்ஜ். ஸோ அதுக்கப்புறம் ரேடியம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாருக்குள்ளே போயிட்டாங்க, அங்கே வந்து லைட் ஆஃப் ஆயிருக்கு. ரேடியம் பார்த்தா நம்மளுக்கு வந்து வாட்ச் தெரியும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வந்து எல்லாருமே பெருக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் லைனாக நிற்கிறாங்க. லைனாக நிற்கிறதுனா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து பாருக்கு போகிறாங்க, மேக்னீஸ்ங்கிற ஒரு சாக்லேட் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கால்சியம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் வந்துச்சு. ரேடியம் அதாவது வாட்ச் வந்து பார்க்குறாங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெர்லியம், அதாவது பெர்க் சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பெர்லியம்ங்கிறது அல்கலைன், லைனில் உட்காந்து பெர்க் சாப்பிட்றாங்க ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பேக்கிங் பவுடர். நான் ஆல்ரெடி சொன்னேன், பேக்கிங் பவுடருங்கிறது சோடியம் பைகார்பனேட், அதாவது வந்து ஒரு பேக்கிங் சோடாவும் டார்டாரிக் ஆசிடும் சேர்ந்தது தான் பேக்கிங் பவுடர். இது ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா, நம்ம ஆல்ரெடி காஸ்டிக் சோடாவுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு படித்தோம். அதேமாதிரி ஸ்லேக்டு லைம்ங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு படித்தோம். இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHன்னு சொல்லுவாங்க. காஸ்டிக் சோடாவும் NaOH தான். ஸோ உங்களுக்கு காஸ்டிக் சோடா NaOHன்னு தெரிஞ்சிருக்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHன்னு படிச்சு வச்சிருப்பீங்க. காஸ்டிக் சோடாங்கிற என்ன தெரியாமல் போயிடும். காஸ்டிக் சோடாவும் NaOH தான். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது காஸ்டிக் சோடா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ரோலை பியூரிஃபை பண்ணுறதுக்கு, சோப்பு தயாரிக்கிறதுக்கு, சில்க் வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த சில்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறாங்க. அதாவது காசு ரொம்ப கம்மியாக கொடுத்து பண்ணுற மாதிரி வந்து இந்த ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ரோலை பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த காஸ்டிக் சோடா உள்ளே கலக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சோடா அப்படின்னு நினைக்காதீங்க. இது பார்க்குறது தான் தமாத்துண்டு, ஆனால் பவர் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சோடியம், அந்த மெட்டலை வந்து நம்ம கட் பண்ணுறது நைஃப் வச்சு கட் பண்ணலாம். அதாவது வந்து கத்தியை வச்சு நம்மளால் வந்து சோடியமாக கட் பண்ண முடியும். சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது காமன் சால்ட். ஸோ நம்மளோட இதில் வந்து எர்த்தில் ஃப்ரீயாக வந்து கிடைக்காத ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சோடியம். நீங்கள் எங்கே தேனாலும் சோடியம் கிடைக்காது. ஆல்ரெடி கால்சியமும் படித்தோம். ஸோ கால்சியமும் ஒன்று தான் உங்களுக்கு, அது போக வந்து சோடியமும் ஒன்று தான். கிரேட்டஸ்ட்டு மெட்டலபிலிட்டி, அதாவது மெல்லபிலிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு தடிமனாக இருக்கிற ஒரு பொருளை உங்களால் வந்து நல்லா உருட்டி ஒரு சின்ன கம்பி மாதிரி பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் கோல்டு எடுக்கும்போது ஒரு பாறை மாதிரி இருக்குது, ஆனால் நம்மளுக்கு செய்யும் போது நகையெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரிங்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கோல்டு சில்வர்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் மெலபிலிட்டியில் இருக்கும். ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் யார் அப்படின்னா CaCl2, அதாவது கால்சியம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. CaCl2ங்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஹையஸ்ட்டு பாயிலிங் பாயிண்டில் இருக்கும். இது ஒரு அயனிக் காம்பவுண்ட்டு. ஸோ ஆல்ரெடி பாசிட்டிவ் எலமெண்ட்டும் பார்த்தோம், அது வந்து கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டு. அபண்டன்ட் எலமெண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன். அபண்டன்ட் எலமெண்ட்டுங்கிறது ஆக்சிஜன், சிலிக்கான், அதாவது நம்ம எங்கே பார்த்தாலும் ஆக்சிஜன் பார்த்துடலாம், சிலிக்கானும் உங்களால் எங்கேருந்து கண்டுபிடிக்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹார்டான ஸ்டீலு, அது வந்து மேங்கனீஸ் சொல்கிறாங்க. மாங்காய் வந்து அழுத்தவே முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. மாங்காய் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேக் லைட் வந்து ஒரு இன்சுலேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சுலேட்டர் வேறு, கண்டக்டருங்கிறது வேறு. ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணாது இன்சுலேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பேக் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான், உங்களுக்கு ஒரு இது கெயின் ஆகுது அப்படின்னாலே ஒரு ஃப்ளூரின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளூரின்ங்கிறது உங்களுக்கு 17th குரூப் ஹாலஜன் குரூப்பில் வரும். ஸோ அடுத்து வந்து நாட்டுக்கே ஒரு இதை வந்து உங்களால் வந்து உடைக்கவே முடியாது, அதை இது பண்ணவே முடியாது. பிளாட்டினம் வந்து இருக்கிற ஸ்ட்ராங்கான ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிற லைட்டஸ்ட் மெட்டல் வந்து லித்தியம். இதோட நம்பர் வந்து 3ன்னு வரும். அலாய் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் தாங்கும். அலாய்க்கு வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நிறைய மெட்டல்ஸை உள்ளே மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது தான் அலாய்னு அர்த்தம். அயன் பாக்ஸ் இருக்கும், அயன் பாக்ஸில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டல் இருக்கும், அது எவ்வளோ ஹீட்டுனாலும் தாங்கும். ஸோ அப்போ அது வந்து அலாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. பல மெட்டல்ஸ் வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி இருப்பாங்க, இல்லை 2-3 மெட்டல் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன் ஹை டெம்பரேச்சர் ஃப்ளேமிங் கட்டிங் சொல்கிறாங்க. இது வந்து ஈத்தைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோ கார்பனில் ரொம்ப ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் இருக்கிறத கட் பண்ணிடலாம், ஈத்தைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ, ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இலிமினேட்டட் கேஸுங்கிற ப்ரோபேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ப்ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரோபேன் அப்படின்னா ஒரு லைட் எரியுதுன்னா லைட் எரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சிம்பிள் ஆல்கஹால் அப்படிங்கிறது மெத்தனால். சரியா, சிம்பிள் ஆல்கஹால்ங்கிறது மெத்தனால். நம்ம எத்தனால் போட்டக்கூடாது, மெத்தனால் தான் கரெக்டு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வாஷிங் சோடா தான். வாஷிங் சோடாவை சோடியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க, அது Na2CO3ன்னு சொல்லுவாங்க, .NH2O. இதில் 10 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. பேக்கிங் சோடா ஆல்ரெடி பார்த்தோம். பேக்கிங் சோடா வேறு, பேக்கிங் பவுடர் வேறு. பேக்கிங் சோடாவையும் ஆசிடையும் சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு பேக்கிங் பவுடர் கிடைக்கும். இந்த பேக்கிங் சோடாவை எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பேக்கிங் சோடா ஹீட் பண்ணுறப்ப சோடியம் கார்பனேட்டும் வாட்டரும் CO2 வருது. இப்போ பேக்கிங் சோடாவை ஹீட் பண்ணுறப்ப என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோடியம் கார்பனேட் வந்து கிடைக்கும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோடியம் கார்பனேட் வந்து கிடைக்கும். இந்த சோடியம் கார்பனேட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாஷிங் சோடா நம்மளுக்கு வந்து பேக்கிங் சோடாவை எரிக்கும் போது நம்மளுக்கு வாஷிங் சோடா கிடைக்கும். ஸோ எப்படி வச்சுக்கலாம்னா அதாவது வாஷிங் சோடா, அதாவது இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த பேக்கிங் சோடா வந்து பேக்கரியில் பன்னு க்ரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ பேக்கரியில் வச்சு ஒரு இடத்த எரிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அங்கே உடனே வந்து வாஷிங் மிஷினை கொண்டு வந்துடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க.
வாஷிங் மிஷின்னா உங்களுக்கு சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வாஷிங் சோடாக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அது போக வந்து தண்ணி CO2லாம் வரும். ஏன்னா இந்த மாதிரி ஹீட் ஆகுது அப்படின்னால தண்ணியை ஊற்றி அமுத்திடணும். CO2 எல்லா இடத்துலையும் வரும். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். அதை தான் வந்து ஈக்குவேஷனில் சொல்லியிருப்பாங்க. 2NaHCO3ங்கிறத உங்களுக்கு ஹீட் பண்ணுறப்போ Na2CO3 + CO2 + H2Oன்னு வரும். இந்த ஈக்குவேஷனே கொடுத்து உங்கள்கிட்ட கேட்கலாம். 2 Na2HCO3 பிரிக்கிறப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து வாஷிங் சோடா ஒரு பேசிக், அதான் இந்த பேஸு. உங்களுக்கு சால்ட் எல்லாமே பேஸில் தான் வரும். குக்கிங்கை ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு சோடியம் கார்பனேட் தான் பைகார்பனேட் தான் யூஸ் பண்ணாங்க. பேக்கிங் சோடா அப்படிங்கிறது சோடியம் பைகார்பனேட், அதாவது பேக்கிங்னாலே பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுடருங்கிறது சோடியம் பைகார்பனேட் டார்டாரிக் ஆசிட் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய ரிப்பீட்டடாக கொண்டு வந்திருக்க காரணம் நீங்கள் அப்பப்போ ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு தான். சோடியம் பைகார்பனேட்டை வந்து NaHCO3ன்னு சொல்லுவாங்க. இதை சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கேட்பாங்க. அது சோடியம் பைகார்பனேட் தான். மோர் பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டல், அதாவது வந்து பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது கால்சியம் சொல்லிட்டு. மோர் பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டல், அது ஒரு மெட்டல், அது சோடியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. லோ டென்சிட்டி அண்டு பாயிலிங் பாயிண்ட், அதாவது வந்து சோடியமில் கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா பாஸ் ஆகாது. சோடியம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்னா போட்ட உடனே நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். லோயஸ்ட்டுனா உங்களுக்கு சோடியம் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. அதே மாதிரி மோர் பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவாக இருக்கிற சார்ஜ் மெட்டல், அதாவது சார்ஜ் மெட்டலுங்கிறப்போ சோடியம், ஆனால் அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து லோவாக தான் இருக்கும். அடுத்து அல்கலைன் ஆக்சைடு. அந்த அல்கலைன் ஆக்சைடு ஆல்ரெடி பார்த்தோம், அட்டாமிக் நம்பர் 20. இதுதான் அந்த லைனில் நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்லியமு, ஸ்ட்ராட்னியமு அந்த மாதிரி வந்து நம்ம படிச்சிருந்தோம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது ரேடியம் வரும். ஸோ அதுபோக அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. போராக்ஸ் அப்படின்னாலே சோடியம் கார்பனேட் தான், Na2CO3. சோடியம் கார்பனேட்டை வந்து உங்களுக்கு ஆட்டம்ஸில் சொல்கிறப்போ எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. Na2CO3 6ன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் சோடியம் கார்பனேட்டுக்கு 6 ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கெரோசினில் ஒரு இதை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா பொட்டாசியமையும் சோடியமையும். இதில் வந்து சோடியம் வந்து கெராசினில் ஸ்டோர் பண்ணுவாங்க, அதாவது மண்ணெண்ணெயில் ஸ்டோர் பண்ணுவாங்க. பொட்டாசியம் வந்து ஆயிலில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதை ஒரு சில டைம் கெரோசின் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதனால் ரெண்டே சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. அல்கலைன் எர்த் மெட்டல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்கேன். பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோனியம், பேரியம், அதுபோக வந்து ரேடியம். இந்த ஆர்டரையும் நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுருக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு சிம்பிளாக மறுபடியும் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால் பாருக்கு போகிறாங்க. ஸோ மெக்னீஸுங்கிற ஒரு சாக்லேட் சாப்பிட்றாங்க. கால்சியம் உள்ள மைண்டில் ஏறுது. கால்சியம்ங்கிற லைனில் நிற்கிறப்பே அந்த மைண்டில் ஏறுது. உள்ளே வந்து போனால் அங்கே கரண்ட் ஆஃப், அதனால் ரேடியம் யூஸ் பண்ணுறாங்க. பெர்க் சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சிம்பிள் ஷார்ட்கட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த HCl வந்து சோடியம் பைகார்பனேட்டோட மிக்ஸ் ஆகிறப்போ என்ன ஆகும் கேட்குறாங்க. HCl ஒரு மோசமான கேஸ், அதாவது வந்து நம்ம வயிற்றுலையும் சுரக்கும், ஆனால் அது ஒரு டேஞ்சர் கேஸ், அதாவது டேஞ்சர் ஆசிட்னு சொல்லுவாங்க. சரி, கேஸ்னு சொல்லிட்டேன், ஆசிடு. அந்த ஆசிடு சோடியம் பைகார்பனேட், அதாவது வந்து நம்ம பேக்கரியில் யூஸ் பண்ணுறது பண்ணு அதோடலாம் மிக்ஸ் ஆகிறப்போ என்ன ஆகும்னா CO2 வெளியே வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. CO2 வந்து மிக்ஸ் ஆகிறப்போ வெளியே வரும். அடுத்து இந்த ஃபார்ம்லாம் பார்த்துக்கோங்க. NaCO3 HClோட கலக்கிறப்போ, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கலக்கிறப்போ NaCl + H2O + CO2 வந்து வெளியே போகுது. இந்த மாதிரி ஆரோமா போட்டால் வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் வாட்டரில் வாஷிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க, ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் வாட்டருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வாஷிங் சோடாங்கிறது கண்டிப்பாக தெரியும், ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறனால. ஜிப்சமும் வருது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து வாஷிங் சோடாவை Na2CO3.10H2Oன்னு சொல்லுவோம். இதோட 10 வாட்டர் மாலிக்யூல் இருக்குது. வாஷிங் சோடாவுக்கு 10 வாட்டர் மாலிக்யூல். ஸோ அதுக்கப்புறம் Na2O, அதாவது வந்து உங்களுக்கு Na2 சோடியம்ங்கிற வார்த்தை வருதுனாலே அது கண்டிப்பாக அல்கலைனில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சோடியம் சல்பேட், இது Na2SO4ன்னு சொல்கிறாங்க. சல்பேட், அதாவது உங்களுக்கு சல்பேட்டுன்னு வருதுனாலே அங்கே 8ன்னு வருதுனாலே 4ன்னு முடியணும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. Na2SO4. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு இதை ஓப்பனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டக்குன்னு தீ பிடிச்சிரும். அது என்னென்ன அப்படின்னா சோடியமும் பொட்டாசியமும். அந்த சோடியம் பொட்டாசியம் அதனால தான் வந்து கெரோசினில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, பொட்டாசியம் ஆயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடாங்கிற அசிடிவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், பேக்கிங் சோடா வந்து இந்த வயிறு வலி ஆன்டாசிடிக்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. பீஸ்ட்ரிங், அதாவது சொல்கிறதுக்கும் பேக்கிங் சோடா தான். சோடியம் வந்து ரியாக்ட் ஆகிறது, அதாவது எது வந்து உங்களுக்கு எதோட ரியாக்ட் ஆகிறப்போ தீ பிடிக்கும் கேட்டாங்க அப்படின்னா, அதை நீ ஓப்பனில் வச்சிங்கனாலே கண்டிப்பாக தீ பிடிச்சோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஓப்பனில் என்ன இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜன் பிடிக்கிறப்போ அந்த சோடியம் வந்து தீ பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுடருங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். பேக்கிங் பவுடரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா சோடியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும். இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகாமல் தான் உங்களுக்கு அந்த சால்ட் இருக்கும். அதனால் கார்பனும் ஆக்சிஜனுங்கிற வச்சு நீங்கள் ஆப்ஷன் அடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹைட்ரஜனும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா NaHCO3ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடா. அப்போ பேக்கிங் சோடா வச்சு தான் நம்ம பேக்கிங் பவுடருக்கு இது பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக அந்த H இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், அதுபோல் சோடியம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் அந்த ஃபார்முலா எழுதி வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா NaHCO3 இப்போ தான் படித்தோம். இந்த NaHCO3 ஹீட் பண்ணுறப்போ CO2 கிடைக்கும். CO2 கிடைக்கிறப்போ NaHCO3 கிடைக்கும். வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுடருங்கிறது பேக்கிங் சோடா ப்ளஸ் மில்டு ஆசிட்னு சொல்கிறாங்க. ஒரு சில டாட்டாரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஆசிட் சால்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அது அந்த பேக்கிங் சோடாவோட மிக்ஸ் பண்ணுறப்போ பேக்கிங் பவுடர் கிடைக்கும். ஸ்ட்ராங்கான பேஸ் அது எதுன்னு கேட்பாங்க. சோடியம் கார்பனேட். இது சோடியம் கார்பனேட் தான் கிடையாது. உங்களுக்கு சோடியமாக இருந்தாலும் சரி, சால்ட் ரிலேட்டாக வர எல்லாமே அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து சால்வே ப்ராசஸ். சால்வே ப்ராசஸ்ங்கிறது Na2CO3, அதாவது சோடியம் கார்பனேட்டுக்கு தான் இந்த சால்வே ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சால்வே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சால்வ் பண்ணணும். ஒரு சம்மை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எங்கே உட்காந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் உட்காந்து சால்வ் பண்ணோம். நிறைய இன்ஸ்டியூஷன் போய் நிறையா படிச்சுட்டு இருக்கோம். அப்படி படிக்கிறது பட்டுட்டு வீட்டில் உட்காந்து படிங்க. வீட்டில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற வந்து வாஷிங் சோடான்னு வரும். அது நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வாஷிங் மிஷின் வீட்டில் தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக வீட்டில் உட்காந்து படிங்க. சால்வே ப்ராசஸ் சால்வ் ஆயிரும். ப்ராசஸ் வந்து ஈஸி சால்வ் ஆயிரும் Na2CO3. ஆனால் இந்த சால்வே ப்ராசஸ்ங்கிற வீட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு வாஷிங் சோடாங்கிறது சோடியம் கார்பனேட் அங்கே ஞாபகம் வரணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சால்வே ப்ராசஸோட இன்டர்மீடியேட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா பேக்கிங் சோடா இருக்கும். அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் உட்காந்து தான் படிக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் யார் இருக்கக்கூடாது அப்படின்னா பேக்கிங் சோடா இருக்கக்கூடாது. அதாவது ரெண்டுக்கு நடுவில் பேக்கரியில் உட்காந்து நீங்கள் படிக்கக்கூடாது. வீட்டில் உட்காந்து படிங்க. இல்லை வந்து இன்ஸ்டியூஷனில் உட்காந்து படிங்க. ஆனால் பேக்கரியில் உட்காந்து படிக்காதீங்க. இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடாது. அடுத்து வாஷிங் சோடா பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலரில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வாஷிங் மிஷின் ப்ளூ கலரில் யார் வீட்டிலேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து இதோட ரீசன் என்ன அப்படின்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், அதாவது கிறிஸ்டலைசேஷன் இருக்கனால ப்ளூ கலரில் தான் ஸோ வாஷிங் சோடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து HCl, இது ஆல்ரெடி நம்ம படித்தோம். HCl வந்து CO2 ரியாக்ட் ஆகும். NaHCO3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுதுனாலே கண்டிப்பாக சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கரியில் தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின்ங்கிறது கான்சன்ட்ரேட்டட் NaCl சொல்யூஷன், ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு NaCl சொல்யூஷன். இந்த பிரெயின் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடில் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து NaClங்கிறது எவாப்ரேஷன் ஆஃப் சி வாட்டர், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. NaCl உப்பு எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எவாப்ரேட் பண்ணி தான் எடுப்பாங்க. காய்டர், இது வந்து அயோடின் ரிலேட்டடாக இருக்கிற ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து அயோடைஸ்டு சால்ட்டு, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா KiO3 அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் ரிலேட்டடாக வர எல்லாமே அயோடின் சம்மந்தமாக தான் வரும், பார்த்துக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடர் ஆல்ரெடி நம்ம படித்தோம். நடுவில் ஓன்னு வரணும். CaOCl2 போட்டிருப்பாங்க. குளோரின் கேஸ் வழியாக தான் இதை எடுப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன். ப்ளீச்சிங் பவுடருக்கும் ஸ்லேக்கட் லைமுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு CaCO3 கக்கோ3க்கும் அங்கே கால்சியம் ஆக்சைடுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும். நல்லா படித்து வச்சுக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி படித்தோம். இது ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன், கலரை இது வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஜிப்சமோட ஃபார்மில் CaSO4.2H2O 2 வாட்டர் மாலிகுல் இருக்குது. இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். 373K, அதாவது உங்களுக்கு ஜிப்சம்லேருந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பண்ணுறப்போ 373K இருக்கும். இதை வந்து 100 டிகிரி செல்சியஸில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்மில் CaSO4.2H2O, நல்லா H2O நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த 2 பேஜில் வரது வந்து கொஞ்சம் முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இனிமேல் வரப்போகுது, ஏன்னா இது எல்லாமே ஃபார்முலா ரிலேட்டாக வர்றது, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து எப்பயுமே ஹார்டாக இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா ரீஅப்சர்வ் வாட்டர், நம்ம ஆல்ரெடி படித்தோம். அது ஒரு பவுடர் அப்படின்னு படித்தோம். ஸோ பவுடர் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ட்ரையாக தான் இருக்கும். அதனால் ரீஅப்சர்வ் வாட்டர் நல்லா வாட்டர் ஃபுல்லாக உறிஞ்சி வச்சுக்கிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எதுக்கு ஹார்டாக இருக்குது அப்படின்னா அது தண்ணியை ஃபுல்லாக நல்லா உறிஞ்சி வச்சுருக்கும். அதனால் வந்து அது நல்லா ஹார்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பிள்ளையார் சிலை செய்கிறேன்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி வச்சு நல்லா கட்டியாக உருட்டியாக பிடிச்சி வச்சுருப்பீங்க. அது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கல் நட்டாக இருக்கும். தண்ணியை ஃபுல்லாக நல்லா உறிஞ்சி வச்சுருக்கும். அதனால தான் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு அவனை பிரித்து கொண்டு வந்துட்டேன். ஜிப்சம் அப்படிங்கிறது 2 வாட்டர் மாலிகுல். நான் இது திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் தான். ஸோ அங்கே H2O வைக்காங்க, அங்கே 3/2 அடுத்து வரும். அதனால் அதை நம்ம சேர்த்து பண்ணுறப்போ வந்துடும். வாஷிங் சோடாவுக்கு 10 வாட்டர் மாலிகுல்ஸ். ப்ளூ விட்ரியோலுக்கு ரொம்ப முக்கியம், 5 வாட்டர் மாலிகுல்ஸ். இந்த ப்ளூ விட்ரியோல் வந்து அப்பப்போ கேட்கல, கொஞ்சம் இந்த டைம் கேட்க வாய்ப்பு நல்லா படிச்சுக்கோங்க. ஆசிட்னா H+, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். OH- பேஸு. ஸோ அப்போ அவங்க கிட்ட கேட்பாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்க, சோடியம் பைகார்பனேட், சோடியம் கார்பனேட்லாம் பேஸ் தான். அது OH- வருமா இல்லை H+ வருமா கேட்பாங்க. OH- தான். இல்லை OH- மட்டும் பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ நான் தான் சொன்னேன், இந்த சோடியம் வந்தாலே ஸ்ட்ராங் ஆசிடாக தான் இருக்கும். அதாவது NaOHங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆசிடு, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. NaOH அப்படிங்கிறது உங்களுக்கு இது உங்களுக்கு மித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸில் தான் வரும். ப்ளூலேருந்து ரெட்டாக மாறிச்சுன்னா அது ஆசிட், ரெட்லேருந்து ப்ளூ கலராக மாறிச்சுன்னா அது பேஸு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா உங்கள் கையில் ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் விழுந்துரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து H2 கேஸ், இந்த H2 கேஸ் வந்து ஆசிட் தான் கொடுக்கும். நான் தான் சொன்னேன் H+னாலே அது ஆசிட் தான். டூத் பேஸ்ட்லாம் பேஸ் தான், இது எல்லாத்துக்குமே தெரியும்.
ஸோ NaHCO3 ப்ளஸ் ஆசிட் பண்ணுறப்போ இது வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சால்ட்லேருந்து Na2CO3 இது பண்ணுறப்போ பேஸாக கிடைக்கும். ஸோ NH4Cl அப்படின்னு சொல்லி கிடைக்கிறது வந்து ஆசிடாக கிடைக்கும். NH4 அப்படின்னு வந்தால் அது இல்லை குளோரின் வந்தால் ஏதாச்சும் வச்சு ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பேஸ் தான். இது கன்ஃபியூஷன் ஆசிடுங்கிற வர்றதுக்காக மேபி இதை கொடுக்கலாம். NH4Cl அப்படிங்கிற கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க. ப்ளூ விட்ரியலுக்கு வந்து CSO4.5H2O, அதில் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து 5. ஸோ ஆன்டாசிடுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆன்டாசிடுக்கு வந்து சோடியம் பைகார்பனேட் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதான் NaHCO3. இது போக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் வயிறு வலிக்கு யூஸ் பண்ணுவாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை மில்க் ஆஃப் மெக்னீசியான்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து ஆசிட் ப்ளஸ் பேஸு, சால்ட் ப்ளஸ் வாட்டர், இது ஒரு ஈக்குவேஷனு. ஆசிடும் பேஸும் சேர்கிற மாதிரி தண்ணியும் வாட்டரும் சேரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நியூட்ரலைசேஷன் ஈக்குவேஷன் தான். ஸோ அடுத்து மெட்டல் ப்ளஸ் ஆசிட் வந்து ஹைட்ரஜன் கேஸ், இதுதான் சொன்னோம் H+ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த HClங்கிற டிசால்வ்டு வாட்டர், HClங்கிற ஒரு டிசால்வ்டு வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து குயிக் லைம், இது ஆல்ரெடி படித்தோம், ரிப்பீட்டடாக வர்றதான் பார்த்துக்கோங்க. CaO, இது குயிக் லைம்னு சொல்லுவாங்க. இது சிமெண்ட்டு தயாரிப்பாங்க. அது போக ஃபுட் ஆன்டிசைடு, அதாவது ஃபுட் ரிலேட்டாக வர்றது இன்செக்டிசைடில் யூஸ் பண்ணுவாங்க. இது போக இந்த குயிக் லைமுக்கும் கால்சியம் கார்பனேட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அதாவது ககோத்திரிக்கும் நான் வச்சோம். ஸ்லேக்டு லைமோட பேர் தான் CaOH2. அந்த ஸ்லேக்டு லைமோட இன்னொரு பேர் தான் குயிக் லைம் படித்தோம். ஸ்லேக் லைம் தான் குயிக் லைமு. சரி, ஸ்லேக்டு லைமில் இருந்தால் குயிக் லைம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்லேக் லைம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது தான் ஸ்லேக் லைமோடது. லைம் வந்தாலே அது கண்டிப்பாக ஸ்லேக்டு லைமாக தான் இருக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். குயிக் லைம் இருந்தால் லைம் ஸ்டோன், அதான் சொல்ல லைம் வரும் குயிக் லைமு. ஸோ லைம் ஸ்டோன் அந்த கல் அப்படின்னாலே குயிக் லைம் தான். லைம் ஸ்டோனு அதான் மார்பிள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதை கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. இதுக்கும் கால்சியம், அதாவது குயிக் லைமுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதில் இருந்தால் ஸ்லேக்டு லைம் வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. குயிக் லைமில் இருந்தால் உங்களுக்கு ஸ்லேக்டு லைம் வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் டான் வந்து CaCO3, அதுலேருந்து வந்து உங்களுக்கு குயிக் லைம் கிடைக்கி, அதுலேருந்து உங்களுக்கு ஸ்லேக்டு லைம் கிடைக்கி, இதுலேருந்து உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்கி மாதிரி அப்பியரன்ஸாக இருக்கிறது எது அப்படின்னா CaCO3 தான் நான் முதல்ல சொன்னேன். ககோத்ரி இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம படித்த மொதல் பாயிண்ட்டு. ஸோ இதில் கால்சியம் கார்பனேட் இருக்கும். ஜிப்சம் பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டு இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப்சம் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ டவுன் பண்ணிடும். அதாவது வந்து ஜிப்சம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன். 373K வந்து 100 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிப்சமில் தான் பிளாஸ்டர் ஆப்பரேஸ் எடுப்பாங்க. சாக்கு, மார்பிள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா CaCO3 ஒன்றும் இல்லை, கால்சியம் கார்பனேட்டு. வாட்டர் வந்து ஹார்டாக இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா Ca2+, அதாவது கால்சியம் மெக்னீசியம் வச்சுக்கோங்க. வாட்டர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா கால்சியம் மெக்னீசியம். அதை க்ளீன் பண்ணுறது தான் சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணுவாங்க. பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்ங்கிறது CaSO4. ஸோ பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது CaSO4 நல்லா வச்சுக்கோங்க. CaSO4 கால்சியம் தான். பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்னால டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது CaHCO3(2) ஞாபகம் வச்சுக்கோங்க. CaOங்கிறது குயிக் லைமு, COH2ங்கிறது ஸ்லேக்டு லைமு, CaCO3ங்கிறது லைம் ஸ்டோனு தான் ககோத்ரி, அதாவது கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. ஆன்டாசிட் வந்து CaCO3க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைம் வாட்டர் மில்கியாக இருக்கிறதுக்கு CaCO3 யூஸ் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெர்மனன்ட் வாட்டரும் டெம்பரரி வாட்டரும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். பெர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா CaSO4 சோவாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது டெம்பரரியாக இருக்காங்கன்னா HCO3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி நம்ம முடிச்சுட்டோம், இருந்தாலும் ஒரு சில திரும்ப ரிப்பீட் ஆகும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆசிட், இந்த மாதிரி சால்ட்டை எடுக்கிறோம் அப்படின்னால அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான் எடுப்போம். எக்ஸோதெர்மிக்னாலே கண்டிப்பாக அது தெர்மல் டீகம்போசன் ப்ராசஸ் தான். ஸோ அது CaOனாலே குயிக் லைமு, அது கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஒயிட் வாஷிங்கில் யூஸ் பண்ணுறது ஸ்லேக்டு லைம். ஆல்ரெடி நம்ம முத படித்தோம். ஒயிட் வாஷ் யூஸ் பண்ணுறோம்னா ஸ்லேக் லைம். லைம் வந்தாலே அது கண்டிப்பாக லைம் வாட்டர் இந்த மாதிரி வர எல்லாமே வந்து ஸ்லேக் லைம் தான் வரும். கால்சியம் ஹைட்ராக்சைடு வரும். ஸோ அதேமாதிரி வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. அது பெட்ரோல் ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது CaOHCl2 இது வந்து CO2ஓட ரியாக்ட் ஆகிறப்போ CaCO3ன்னு வரும். இந்த கால்சியம் கார்பனேட்டுக்கும் ஆல்ரெடி ஸ்லேக்டு லைமுக்கும் கொஞ்சம் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இது ஒரு புது ரியாக்ஷன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லேக்டு லைமுக்கும் கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கும் ஒரு இது ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது கால்சியம் கார்பனேட்டுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அது மாதிரி கால்சியம் உங்களுக்கு இந்த CaCO3 ஸ்லேக்டு லைமு குளோரினோட சேர்க்குறப்போ ப்ளீச்சிங் பவுடர் வரும். குளோரினோட எது ரியாக்ட் ஆகுதோ ப்ளீச்சிங் பவுடர் வந்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆனால் குளோரினோட எல்லாமே ரியாக்ட் ஆகுது. ஸ்லேக்டு லைம் தான் ரியாக்ட் ஆகும். ஜிப்சம்க்கு வந்து 2 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, ஆல்ரெடி படித்தோம். பிளாஸ்டர் ஆப்பரேஸ்க்கு 1 வாட்டர் மாலிகுல். காப்பருக்கு வந்து ப்ளூ விட்ரியலுக்கு வந்து உங்களுக்கு 5 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். 10 வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோடியம் கார்பனேட்டு. ஸோ லைம் ஸ்டோன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்தோம். CaCO3 இதை கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. இது குயிக், அதாவது இதுலேருந்து குயிக் லைம் எடுக்காங்க. குயிக் லைம்லேருந்து ஸ்லேக் லைம். இதை தான் நான் அப்போதே ஒரு பாக்ஸ் போட்டிருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு ககோத்ரி தான் ஹெட்டு. ககோத்ரிலேருந்து CaO வருது. CaOலேருந்து ஸ்லேக் லைம் பிரிக்கிறாங்க. ஸ்லேக் லைம்லேருந்து உங்களுக்கு குளோரின், அதாவது வந்து
ப்ளீச்சிங் பவுடர் வருது, CaOCl2 வந்து வருது. ஸோ அடுத்து வந்து ஜிப்சம் 373 கேல வந்து பிரிப்பாங்க, 100 டிகிரி செல்சியஸ். இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். டிடர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ப்ளீச்சிங் பவுடர் தான். டிடர்ஜென்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ப்ளீச்சிங் பவுடர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ளீச்சிங் பவுடர். கால்சியம் ஆக்சைடுங்கிற கால்சியம் ஹைட்ரேசைடு. அதாவது நீங்கள் ஒன்று வேணால் இதை மட்டும் நல்லா படிங்க. அதாவது லைம்ஸ்டோனுங்கிற கால்சியம் கார்பனேட்டு, அதுலேருந்து குயிக் லைம் வருது, குயிக் லைம் வந்து ஸ்லேக் லைம் வருது, ஸ்லேக் லைம் வந்து இது குளோரின், அதாவது ப்ளீச்சிங் பவுடர் எடுக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமெண்ட் வந்து CaOன்னு படித்தோம், கால்சியம் கார்பனேட்டுங்கிற குயிக் லைம் ஆல்ரெடி படித்தோம், CaOங்கிறது குயிக் லைம் தான். ப்ளீச்சிங் பவுடருங்கிற CaOH2ன்னு படித்தோம், இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ஹைட்ரேட்டட் லைம்னு வந்தாலே கண்ணை மூடிட்டு அடிங்க, ஸ்லேக் லைமாக தான் இருக்கும். அதாவது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் உண்டு. ஸோ அதாவது நெவர் ஃபவுண்ட் ஃப்ரீ ஸ்டேட் இது நான் ஆல்ரெடி சொன்னேன், அதை நம்ம தேட முடியாதுன்னு சொல்லிட்டு. சோடியம் கால்சியம்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து ஈஸியாக கிடைக்காது. ஸோ அடுத்து ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிடோட வந்து ரியாக்ட் ஆகிறப்போ கால்சியம் சல்பேட்டாக வருது. இங்கே ஹைட்ராக்சைடு இங்கே சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகிறப்போ சல்பேட்டாக மாறுது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா CaOH2. அது நல்லா வச்சுக்கோங்க, அதை இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கால்சியம்ங்கிறது பிளாக் சாயிலில் நிறையா இருக்கும், இது ரொம்ப முக்கியம். பருத்தி நல்லா வளர்றதுக்கும் இந்த பிளாக் சாயில் தான் காரணம். உங்கள்கிட்ட பிளாக் சாயிலில் என்ன வளம் நல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னா கால்சியம்னு வச்சுக்கோங்க. கால்சியமை தெர்மல் டீகம்போசன் ப்ராசஸ் பண்ணி எடுக்கலாம். அதான் சொன்னேன், நம்ம கால்சியம் படிக்கிற எல்லாமே ப்ளீச்சிங் பவுடர் அந்த மாதிரி வர எல்லாமே தெர்மல் டீகம்போசன் ப்ராசஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஜிப்சம் பொறுத்த வரைக்கும் ஒரு செடிமெண்ட்ரி ராக் தான், அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது கெமிக்கலி செடிமெண்ட்ரி இது ராக் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கெமிக்கலாக பண்ணுற இது செடிமெண்ட்ரி ராக் தான். செடிமெண்ட்ரி ராக்னா ஆல்ரெடி தெரியும், எரிமலையிலேருந்து வர்ற அந்த கல் மாதிரி. கால்சியம்ங்கிறது டீத்தில் இருக்கும், கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2, குயிக் லைம்ங்கிற CaO. இதை ஹீட் பண்ணுறப்போ H2 கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். கால்சியமாக ஹீட் பண்ணுறப்போ ஹைட்ரஜன் கேஸ் தான் ரிலீஸ் ஆகுது, CaOH2Cl2ங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ரிவைஸ் பண்ணலாம், திரும்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இத்தனை சிம்பிளாக முடிச்சிட்டேன். ப்ளீச்சிங் பவுடருங்கிறது ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு குளோரின். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மோர் ரியாக்ட் வித் வாட்டர், அதாவது வந்து தண்ணியோட ரொம்ப ரியாக்ட் ஆகிறது விகோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரியாக்ட் ஆகிறது ரொம்ப ஒரு ஸ்பீடாக ரியாக்ட் ஆகிறது வந்தீங்கன்னா CaOனா கால்சியம் ஆக்சைடு. அதான் சொன்னேன், சுண்ணாம்பை வந்து நம்ம தண்ணி ஊற்றுறப்போ வந்து நல்லா டப்புன்னு கொதிக்கும். அதான் இது மில்கியாக இருக்கிற காரணம் CO2 தான் சொன்னோம். அது வந்து மில்கியாக இருக்கிற காரணமே கால்சியம் கார்பனேட் தான். அதாவது வந்து கால்சியம் கார்பனேட் தான் முத படித்த கொஸ்டினே. பால் வந்து இதாக இருக்கிறதுக்கு காரணம், பால் மாதிரி இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. CaO அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CO2, இதை வந்து CaCO3ன்னு சொல்கிறாங்க. கால்சியம் கார்பனேட், அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கால்சியம் கார்பனேட்டு, அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு கால்சியம் ஆக்சைடு, அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்லேக்கட் லைம், அதுக்கு கீழே வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிப்சமில் இருந்தால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுப்பாங்க. ஜிப்சமோட ஃபுல்லாக CaSO4.2H2O. இதோட வாட்டர் மாலிகுல் 2. இது வந்து CaSO4.2H2O. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லேக் லைம் தான் கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. CO வந்து ரியாக்ட் வித் வாட்டர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ரியாக்ட் ஆகும். ஸோ இது போக இன்னும் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் மட்டும் லாஸ்ட்டாக காட்டிடுறேன். ஸோ லாஸ்ட் நிறைய ஈக்குவேஷன் இருக்கும், ஜஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷனை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதாவது கால்சியம் ஆக்சைடோட தண்ணி ரியாக்ட் ஆகிறப்போ CaOH2 வந்து வரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், கால்சியம் கார்பனேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா CaCO3. இது வந்து கால்சியம் ஆக்சைடு கொடுக்கும். ஆக்சைட்லேருந்து ஸ்லேக் லைம் எடுப்பாங்க. ஸ்லேக் லைம் வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு. ஸ்லேக் லைமை கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஸ்லேக்கட் லைமை குயிக் லைம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கால்சியம் கார்பனேட்டை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, CaCO3ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் அந்த சால்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.